Hello everybody, welcome to Sainthavi's Kitchen Vlogs. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து GSB house style of பூஜா கௌரி பூஜா பார்க்க போகிறோம். கொங்கனி ஸ்டைல் இது. கொங்கனியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபேமிலி நேம்ஸ் இருக்குது. அதில் GSB அப்படின்ற ஸ்டைலில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கௌரி பூஜாவோட வீடியோ வந்து லாஸ்ட் இயர் நம்ம போட்டோம். அப்போ வந்து போஸ்ட் வீடியோ லைக் பூஜா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போட முடிஞ்சது. இந்த வாட்டி நம்ம ஃபுல் பூஜாவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். என்ன ப்ராசஸ் என்னென்னு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம காட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதுதான் கௌரி. அந்த கௌரின்றவங்கள நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் போகிறதுக்கு உள்ளே பார்ப்பீங்க, அந்த அவங்களோட டாட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. இது என்னோடய ஃப்ரெண்டோட வீடு. ஐதீகம் என்னென்னா, இந்த கௌரியை வந்து டெக்கரேட் பண்ணி வீட்டுக்கு வர லேடிஸ்க்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதாவது அந்த பிளஸ்ஸிங்கை வந்து அந்த கௌரி ஃபார்மில் கொடுத்து அனுப்புகிறாங்க. விநாயக சதுர்த்தி, கணேஷ் சதுர்த்திக்கு செய்ய வேண்டிய பூஜை தான் இது. இது வந்து கௌரி கணேஷ் பூஜா அப்படின்னு சொல்கிறாங்க. பே ஏரியாவில் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலி இங்கே இந்த வெர்ஷனில் பண்ணுறாங்க. அவங்களோட ஊரில் வந்து அவங்களோட ஃபேமிலியில் இந்த மாதிரி எல்லாமே ஆட் நம்பரில் 20, 21, 11 ஆர் ஆட் நம்பர் ஆஃப் கோகோனட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. வீட்டில் எத்தனை லேடிஸ் இருக்காங்களோ அத்தனை லேடிஸ் வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து எடுத்து வச்சு பண்ணுவாங்க. ஜென்ரலி இவங்க ஃபேமிலியில் வந்து அவர் வந்து எனக்கு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், 200 பீப்புள் இருக்காங்களாம். அவருடைய ஃபஸ்ட் இமீடியட் சர்க்கிள்லேயே அத்தனை லேடிஸ் இருக்காங்க. அத்தனை விமென் வந்து எஸ்பெஷலி மேரிட் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ பேசிக்கலி ட்ரெடிஷன் என்னென்னா, நம்ம கொலு மாதிரி தான். நம்ம கல்யாணம் பண்ணி போயிட்டு அந்த வீட்டில் அந்த ட்ரெடிஷன் இருந்துச்சுன்னா அந்த கௌரி எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் பூஜை பண்ணுவாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுற பொண்ணு வந்து 2 கோகோனட் கொடுப்பாங்களாம் அவங்க அம்மா கிட்டேருந்து. ஸோ அவங்களுக்கு 2 வச்சுப்பாங்க, பாக்கி வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்காக வச்சு பூஜை பண்ணுறாங்க. இப்போ என்ன மாதிரி ஒரு கேர்ளை கூட்டிகிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு பூஜை பண்ணி நமக்கு அந்த பிளெஸ்ஸிங்கை கொடுத்து அனுப்புகிறாங்க. ரூல் நம்பர் 1 என்னென்னா, இன்றைக்கி நடக்கிற பூஜை நடக்கிற அன்றைக்கி நம்ம வந்து இந்த இதை வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் அவங்க கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி நம்மக்கிட்ட இந்த பிளெஸ்ஸிங்கை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக அடுத்த நாள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அடுத்தவங்க வீட்டுக்கு போகும்போது கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதுதான். அந்த தீபத்தை ஏற்றி விளக்கு ஏற்றிட்டு அதை எடுத்து அந்த மெயின் கௌரி இருக்காங்கள்ல மேலே, அதுதான் அவங்களுடைய ஹோம் கௌரி, அது மேலே அவங்க வைக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் அந்த கௌரியை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. இப்போ பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறதுலாம் வந்து பிரசாதம், நெய்வேத்தியம் வச்சுருக்காங்க சாமிக்கு படைக்கிறதுக்கு ஸ்வீட்டு. It's called a Gowri Pooja. Okay, so can you explain what it is? So it's like about like I don't know what it's about, but I know what the coconut things are. Okay, so there's a nice coconut there with some lamp on it. So what is it? Can you explain? I think it's like I know that She's the Gauri. Oh really? Yeah. Oh well, she's a Gowri, and you can tell. I think I don't know. It's okay. You can just tell me whatever you told me right before. So how did they make the Gauri? So they use this I think it's called this kajal, and they put it on the god's eyes, the black thingy. They put it on the god's eyes. My dad told me, and then my dad just used it to put it on the coconut thingy, and then we mixed a little bit of the colorful powder together. Kumkum. Yeah, kumkum, to make like a mouth. And then we used some red powder and some yellow powder to make like a bindi. Nice. Is that why she looks like a woman? Yeah. I don't know why they're on a leaf though. I think that's tradition. It's ritual. Each family has its own tradition. So that's your family's tradition. So what language do you speak? Konkani. Konkani. Can you say something in Konkani? Kasan Jalla. What does that mean?
It means like what happened. What happened? Yeah. I don't know a lot of Konkani. No, but at least you know one thing that I don't. இப்போ வந்து ஸ்ரேஷ்டா எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ எதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரி சங்கு சக்கரம் மாதிரி 3 பேர் சுற்றிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து கேட்டேன் என்ன உங்களுடைய ட்ரெடிஷன். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணாங்க, இந்த வர்ஷிப் பண்ணாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க 21 டைம்ஸ் அவங்க இந்த மாதிரி பண்ணுமா. மினிமம் ஜென்ரலி 108 டைம்ஸ் பண்ணுவாங்க. இப்போ விழுந்து எந்திரிச்சு கும்பிட்றால, விழுந்து எந்திரிச்சு கும்பிட்டு ஒரு வாட்டி எங்கேயோ ஒரு நார்த்தோ சவுத்தோ போயிட்டு வராங்க. அது மாதிரி எல்லோரும் பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அது பண்ணாங்க. 21 டைம்ஸ் மினிமம் 108 டைம்ஸ் பண்ணுவாங்களாம் ஜென்ரலாக. ஸோ நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி செம்மையான ஒர்க் அவுட். ஸோ நல்லா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் அவங்க இந்த பிளெஸ்ஸிங்கை வந்து அவங்க நம்மளுடைய கல்யாணம் ஆனவங்களுக்கு, மெயினாக இது வந்து சுமங்கலி இருக்காங்க இல்லையா, கல்யாணம் ஆகி போகிறாங்களா, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு இது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, நீங்கள் போகிறதுக்கப்புறம் என்ன பார்ப்பீங்க, இந்த முந்தானையில் எப்படி வாங்குறது அதெல்லாம். இப்போ வந்து அந்த மெயின் கௌரியோட விளக்கு இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த தீபத்துலேருந்து அந்த தீபத்தை ஏற்றி ஒரு கௌரி மேலேயும், இப்போ நம்ம எத்தனை பேர் இருந்தோமோ நம்ம எல்லாருக்கும் அந்த கௌரியை ஏற்றி வைக்கிறாங்க ஒரு இதில். ஸோ இதோட ஐதீகம் என்னென்னா, அந்த தேர் ஷேரிங் த ப்ராட் ஐடியா. நான் சொல்லிடுறேன், ப்ராட் ஐடியா இஸ் டு கிவ் அந்த லைட் அண்ட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஷேரிங் த குட்னஸ். என்ன அதுதான், தட்ஸ் த ஹோல் ஐடியா ஆஃப் இட். இது எல்லா ரிலிஜன்லேயும் எல்லா ட்ரெடிஷன்லேயும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. பட் ஃபெஸ்டிவல்னாலே ஹாலிடேஸ்னாலே லைட் தானே, அதனால் அது பாசிட்டிவிட்டியை ஷேர் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். பட் ஜென்ரலி அவங்களுடைய ஓன் விஷயத்தில் நான் வேறு ஐதீகங்கள் இருக்கலாம், பட் நான் அவங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் என்ன ஏதாவது ப்ரேயர்ஸ் இருந்துச்சுன்னா வேண்டிக்கங்க. வர்ச்சுவலாக உங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை காட்டுறோம். உங்கள் வீட்லேயும் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நடக்கட்டும், நிறைவேறட்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபெஸ்டிவல் சீசனை நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு பூஜா வீடியோவோட தொடங்குகிறோம் உங்களுக்கு காட்டுறதுக்கு. மோரோவர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் கூப்பிட்டு எங்களை இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பேண்டமிக் அப்புறமா இதுதான் முதல் முறையாக நாங்கள் வெளியில் போய் இந்த மாதிரி ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் வெரி நைஸ் ஃபீலிங். ஸோ இப்போ தீபாராதனை காட்டுறாங்க. நீங்களும் உங்களுக்கு வேண்டிக்கங்க, உங்களுக்கும் சேர்த்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் அனுப்புகிறோம். இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், அவங்க வந்து அந்த ரைட்டில் லெஃப்டில் இருக்கிற மாலையெல்லாம் அவங்களே கையில் பண்ணது, ஹேண்ட்மேட் மாலைகள் அவங்களே பண்ணாங்க. ஸோ தட்ஸ் another additional thing. டெக்கரேஷன்லாம் அவங்களே பண்ணாங்க வீட்டில் பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்டெப்ஸ் வச்சு. பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அந்த இது இருக்குல்ல, ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. ஸோ எல்லோரும் நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கும் சேர்த்து. இப்போ இதுதான் அந்த மெயின் ப்ராசஸ். சாரியோட முந்தானை எடுத்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்குகிறோம். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் கொடுத்தாங்க. நான் ஏன் புடவை கட்டல நீங்கள் நினைக்கலாம், நான் கட்டி பழக்கம் இல்லை, அதனால நான் கட்டல. இது வந்து என்னோட கௌரி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை ஏற்றிட்டு அந்த லேம்போடு எடுத்துகிட்டு வந்து என்னோட அந்த இதில் வைக்கிறாங்க, என்னோட முந்தானையில்.
சாரியோட முந்தானையில் வச்சுட்டு பிளெஸ்ஸிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விளக்கு வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ அந்த விளக்கு எடுத்து அவங்க இதில் வச்சுக்கிறாங்க. ஸோ வயசில் ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். நாங்கள் 2 பேரும் சேம் ஏஜ்னால நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால ஹக் பண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல் கௌரி இருக்காங்க பாருங்கள், லேடி கௌரி. அண்ட் அனதர் திங் வந்து இந்த தேங்காய் வந்து நம்ம வெஜிடேரியன் டிஷ்ஷுக்கு தான் யூஸ் பண்ணணும், நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து முடிச்சுட்டு பிரசாதம் அந்த கொடுப்பாங்க இல்லையா, அந்த தீர்த்தம். இது வந்து பாலும் தயிரும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுகர் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் இது துளசி இருந்துச்சு அதில். இதுக்கப்புறம் சாப்பிட கிளம்பிட்டோம். Wait from first. Okay, this is kosambari. This is kosambari. Yeah, made with moong dal carrot salad. Yes, Okay. a kind of salad. This is taro root fritter. Okay, taro This is root. this is sweet potato. Sweet potato. This is bitter gourd. Bitter gourd fry. Yeah, this is patra. We say patrade. Patrade. Yeah, it's from taro leaf. Taro leaf. Okay. This is amaranth. Like poriyal. Amaranth Yeah, poriyal. this is the important thing. So keera poriyal idu. Yeah. This is tindora and tender cashew. No, it's tender cashew. Yes. Not the nut. Not the nut. It's like tender cashew. Yeah. This is vegetable. We say gajbaja. Like it's a dry kind of curry. Gajbaj. Yeah, gajbaja. We say like gajbaja means all kind of a vegetable in that. Like aviyal. Yes, kind of an avial. Okay. And this is pineapple. Like goju you say, right? Like yeah. And this is chana gashi we say. This is from chana. Chana and what is that? That is raw jackfruit. Raw jackfruit. Okay. This is rasam. Rasam. This is dal. Rasam with coconut or without? No, without. Without coconut. This is dal. This is dal. Yeah. This is curd rice. Curd rice. This is we say patoli, which is done from turmeric leaf. Turmeric leaf. Okay. This is kheer. Kiri. We call it as kiri. This is from turmeric and coconut milk. Coconut milk, turmeric and Rice. Yes. And that is paisam. That's the normal. Yeah. Moong payasam. No, that is chana dal paisam. chana We dal. use chana dal more of time. Yes. Okay. Okay. Yeah. Yes. Thank you. Thank you. இது வந்து அப்பம், நம்ம ஸ்வீட் பணியாரம். சூப்பரான வெஜிடேரியன் சாப்பாடு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே யூனிக்காக இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் சாப்பிடாத ஃபுட்டு, வெறும் ரசமும் இது வினோதோட பிளேட்டு. ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்தோம். பசங்க வெளியே உட்காந்து சாப்பிட்டாங்க, நாங்கள் வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம். ஃபுல்லாக வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமான இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். Thank you guys for watching this video.